18+ movie. ஃபேமிலியோட உட்காந்து இந்த படத்தை பாத்துறாதீங்க. ஏன்னா படம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து பார்ட் 1 பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படம் பேரு எக்ஸ். நீங்க பார்ட் 1 பாத்துருந்தீங்கன்னா புரிஞ்சிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பாத்துருவோம். நம்ம கதாநாயகி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நடிகை ஆகணும், ஹாலிவுட்ல பெரிய நடிகை ஆகணும். அதுக்காக வந்து சில ஆடிஷன்ல அட்டென்ட் பண்றாங்க. திறமையும் வந்து அந்த இன்டர்வியூல காட்டுறாங்க. இப்ப வந்து அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆளுங்க வந்து ஒரு காயின்ஸ் மாதிரி வந்து ஒரு இதுல போடுவாங்க, ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். ஒரு அந்த இடத்துல ஒரு கண்ணாடிக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் வந்து ஆபாசமா அந்த மாதிரி ஒரு வேலை மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஒருத்த வந்து பின் திறந்தே வந்துட்டு இருப்பான். அவனை பெருசா காட்ட மாட்டாங்க. ஒருத்த வந்து பின் திறந்தே வந்துகிட்டு இருப்பான். ஒரு நாள் வந்து ஒரு பார்சல் வரும் அவங்களுக்கு. அது என்ன பார்சல் பாத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு கேசட் இருக்கும். அந்த கேசட்டை போட்டு பார்த்தா அவங்க பார்ட் 1ல வந்து இந்த ஆபாச படம் நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அவங்க நடிச்ச ஆபாச படத்தை தான் வந்து அந்த கேசட்ல இருக்கும். இப்ப இது யார் அனுப்புறா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. இப்ப யார் இதை அனுப்பியிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப அவங்க பாஸ்ட் லைஃப்ல வந்து ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே அவங்க ஞாபகத்துல வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா மர்மமான முறையில இறந்து வேற போயிருப்பாங்க. இப்ப அவங்க எப்படி இறந்தாங்க, இவங்களை பின் தொடர்ந்து வந்தவன் யாரு, கடைசி அவங்க ஹீரோயினா ஆனாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் எங்க பாக்கலாம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மூவி பாக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த இடத்துல இந்த படத்தோட பேர் பாருங்க, அந்த போஸ்டர்லயே இருக்கு. அந்த பேர் அங்க வச்சு நீங்க தட்டி பாத்துக்கலாம். நான் உங்கள் கிரேசி ஜி.